இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தமிழன் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 8 மணிக்கு தமிழன் டிவிலையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை அதாவது இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதேபோல் யூடியூப்லேயே ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பட்டு வருகிறது. இதை பார்க்க தவறாதிருங்கள். லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ்னு தமிழ்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்கள் வெளிவரும். நான் துக்க நேரத்தில் எல்லாமே இழந்து தவிக்கிற நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த பாடல்கள் அது கேட்பதற்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை கேட்கும்போதே அதில் உள்ள வரிகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை தொடும். கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாமே வேத வசனம் நிறைந்த பாடல்கள். ஆகவே அந்த பாடல்கள் என்ன வெளிவரன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் கர்த்தரிட்ட பெற்ற அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஜெபிக்க மட்டும் கூடாது, நம்மளால் இயன்றதும் ஊழியத்துக்கு செய்யணும். ரொம்ப செய்யட்டாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தக்கதாக நம்ம செய்வது நல்லது. கடன் வாங்கி ஒருத்தர் செய்ய வேண்டாம். ஆனால் நம்மளால் இவள் தன்னால் இயன்றதை செய்தால், ஆண்டவர் எனக்கு அதைத்தான் சொன்னார். தன்னால் இயன்றதை செய்தால்னு ஆண்டவர் சொன்னார். மகளே, நீ உன்னால் இயன்றதை செய்தேனார். ஆகவே கடன் இல்லாமல் இதுவரையும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருவார். நான் கடன் வாங்கில ஊழியம் செய்ய மாட்டேன்ட்டேன். நீங்கள் கொடுத்தா யார் மூலமாவது கொடுத்தா நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் இந்த மீடியாவில். இல்லையா நம்ம இடத்துக்கு அக்காண்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் அழகாக அருமையாக யார்கிட்டையும் பேசி பல துளி பெருவெள்ளன்ற மாதிரி கொஞ்சம் 500, 1000, 200, 300 எப்படி ஆண்டவர் அவங்களால இயன்றதை அனுப்புகிறாங்க. அதை சேர்த்து வச்சு இந்த ஊழியம் நடக்கிறது. எந்த வெளிநாட்டு உதவியும் கிடையாது. பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த ஊழியம் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இது அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கே. யாரும் முகமறியாதவர்களாம் ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு மிராக்கல் பண்ணுறாரு. இந்த ஏழை சிறுமியமான எளிமையான இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மிராக்கல் பண்ணுறாரு. ஆகவே நீங்கள் ஜெபிச்சாலும் உங்களுக்கு மிராக்கல் நடக்கும். அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. இந்த ஆண்டவரே ரிகாதாக லலாப இந்த தேவ செய்தி விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம். இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். மனவோ மனைவி உண்மை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அதிசயம் விளங்கிட்டு இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட அதிசயம் வேணுமோ, என்னென்ன அற்புதம் வேணுமோ செய்வீராக. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். திருமணம் ஆகாதவருக்கு திருமண காரியம் நடக்கட்டும். ஆண்டவரே ரிகா பாபா, படிப்பு ஞானம் இல்லாதவங்களுக்கு ஞானம் உண்டாகட்டும். வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே, நமக்கு ஊழியம் செய்யாதவங்களா ஊழியம் செய்யட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதான் செய்தி. இன்றைக்கி அநேகருடைய இருதயம் கலங்கி போய் நிற்கிது. கலக்கம்னா என்ன? குழம்பி போய் என்ன செய்யணும் முடிவெடுக்க முடியாது. ஒருத்தர் சொன்னாங்க, எந்த 4 டாக்டரை போய் காமிச்சோம், என்ன ஒன்றும் சரியாகலை, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. எங்கள் இருதயம் ரொம்ப கலங்கமாக இருக்குது. எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் எங்கள் அப்பாவுக்கு சுகமாகலை, எங்கள் அம்மாவுக்கு சுகமாகலை, என் பிள்ளைகளுக்கு சுகமாகலை, எனக்கு சுகமாகலை அப்படின்னு நிறைய இருதயம் கலங்கி போய் நிற்கிது. வியாதினால் கலங்கி இருக்கலாம், அல்லது கஷ்டம் வறுமைனால் நீங்கள் கலங்கி இருக்கலாம், கடனால் உங்கள் இருதயம் கலங்கி போய் நிற்கலாம், இல்லை உங்கள் குடும்பம்னா ரட்சிக்கப்படலைன்னு உங்கள் இருதயம் கலங்கி போய் நிற்கலாம். எந்த தேவையை குறித்து நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படின்னா பயப்படாமல் இருப்பதாக அப்படின்னு அர்த்தம். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசம் இருங்க, குமரனாகிய இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருங்க அப்படிங்கிறார்.
ஏன்னா நம்ம விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கும். நம்ம கலக்கம் போவதற்கு, குழப்பம் போவதற்கு, பயம் நீங்குவதற்கு, வேதனை நீங்குவதற்கு, வருத்தம், கவலை, துக்கம் நீங்குவதற்கு, பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள் நீங்குவதற்கு நீங்கள் நானும் முதல் செய்ய வேண்டிய காரம் விசுவாசமாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவைகள்லாம் நீங்கள் பெறுவீன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ முதலாவது தேவை கலக்கம் நீங்குவதற்கான வழிகள், கலங்காதிருக்க வழிகள் என்னென்னா, முதல் விசுவாசம். நம்ம விசுவாசம் தான் உலகத்தையும் ஜெயிக்கும். அவரிடத்துல விசுவாசமாக இருங்க. விசுவாசம் நம்பப்படி உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கு. நம்ம தான் கண்ணை கொண்டு பார்க்கல, ஆனால் விசுவாசமாக பேசுகிறோம். ஆண்டவர் நிச்சயம் தருவார், தந்தார், தருகிறார், தருவார், கொடுத்தார், கொடுக்கிறார், கொடுக்க போகிறார், இப்படி சொல்லணும். இதுவரை எத்தனை நன்மைகளை செய்திருக்காரு, அவைகள் நன்றி சொல்லுங்கள். நேற்று வரை உதவின தேவன் இன்று உதவார், நாளை உதவுவார். அதே பவுல் சொல்றாரு, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். இதான் விசுவாசம். அப்படி விசுவாசம் பேசுங்க. கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், உங்கள் கலக்கத்தை நீக்கி போடுவார். ரெண்டாவதாக கலக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிந்து போவதில்லை. பாருங்க, கலக்க வருதா, மனம் முறிந்து போக விட மாட்டார். ஏன்னா முறிந்து போன ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த நாளால் நெரிக்காதவர், மங்கிய நிறத்திரிய அணைக்காதவர், முறிந்த நாளால் நெரிக்காதவர். உங்கள் மனசு முறிஞ்சு போச்சா, மனசு விட்டு போச்சா, ஐயோ மனசு விட்டுட்டேன்னு சொல்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்றார், மகனே ஒரு இருதயத்தை தா, அந்த முறிந்த இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க, முறிந்த ஆவியை ஆண்டவர்கிட்ட கொடுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆவினால் நிரப்புவார், உற்சாகமுள்ள ஆவினால் நிரப்புவார், விசுவாச ஆவினால் நிரப்புவார். விசுவாசமுள்ள ஒரு இருதயம், உற்சாகமுள்ள ஒரு இருதயம் தருவார். ஏனெனில் நொறுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை நல்ல ஸ்ட்ராங்கான ஆவினால், நல்ல ஆவினால் நிரப்புகிறார், தைரியமுள்ள ஆவினால் நிரப்புகிறார், பலமுள்ள ஆவினால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, மனம் முறியும் போது, தொய்ந்து போகும்போது உங்கள் ஆத்மா நிரப்புகிறார், தொய்ந்து போன ஆத்மாவை நிரப்புகிறார், உடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். முறிந்து போன உங்கள் ஆத்மா எதை வச்சு முறிஞ்சு போச்சோ அதில் கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாத நன்மைகளை தருகிறார். உங்கள் முறிந்த ஆவிக்கு பதிலாக, கலக்கத்தின் ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தின் ஆவியும் சமாதானத்தின் ஆவியும் நீங்கள் கேட்டதை விட நினைக்கிறத விட அதிகமாய் தந்து உங்கள் உள்ளத்தை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், காயம் கட்டுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இங்கே கசப்பான வேர், யார் மேலே கசப்பு இல்லப்பா, எல்லாருக்கும் நன்றி சொல்வேன்னு சொல்லுங்க. ஃபாதர் பாடினது போல, யார் மேலே கசப்பு இல்லப்பா, கசப்பான வேர் முளைக்க விடக்கூடாது. அதை ஆரம்பத்திலே பிடுங்கி எரிஞ்சிடணும். அது விஷம் பாருங்க, விஷத்தில் கொஞ்சம் விஷத்தை, ஒரு சொட்டு விஷத்தை சாப்பாடு கலந்தா அவ்வளோதே. அதுபோல் கசப்பான வேறு, கசப்பு யார் மேலே கசப்பு வைக்காதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் வைக்க, நல்மனம் பொருந்திருங்க. கலக்கம் நீங்குவதற்கு, கவலை நீங்குவதற்கு, பயம் நீங்குவதற்கு யார் மேலே கசப்பு வைக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாருடைய சமாதானம் ஆயிடுங்க. அப்போது உங்கள் கலக்கத்துக்கு ஒரு முடிவு வரும். உங்கள் இருதயம் கலங்காது. அடுத்து இருதயம் கலங்காத இருக்க ஆண்டவர் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லணும். சகரியாவுக்கு சொன்னார் 1:13 லூக்காவில் 12 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். சகரியா, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டு, தூதன் வார்த்தை கேட்டு அவர் கலங்கி நின்றாராம். உங்கள் கலக்கம் நீங்குவதற்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபத்துக்கு பதில் தந்து அந்த கலங்கி போன இருதயத்தை கர்த்தர் சந்தோஷமாக நிரப்புகிறார். பாருங்கள், அந்த சகரியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். உன் மனைவி எலிசபெத்து இந்த முதிர் வயதில் என்ன கற்பந்தரிக்கிறார், யோவான் பேர் வைப்பாயாக அப்படின்னு அவர் தான் இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணவர். பெண்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி முன்பும் பிறந்ததில்லையா, இப்போ பின்பும் பிறந்ததில்லையா. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்டபடியே ஆண்டவர் உங்களுக்கு செய்து அந்த கலங்கின இதயத்தை நீக்கி போடுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது லூக்கா 10:41 சொல்லப்பட்டிருக்குது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. 42 மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். இதை நம்ம பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் இதயத்தில் உள்ள
கலக்கம் நீங்குவதற்கு, இந்த கவலை நீங்குவதற்கு, அந்த பயம் நீங்குவதற்கு ஆண்டவர் பாதபடியில் என்ன செய்யுங்க, நீங்கள் அமருங்கள். மாத்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏசு வீட்டுக்கு போயிருக்காரு, லாசர் வீட்டுக்கு போயிருக்காரு பெத்தனியாவுக்கு. அங்கே பார்த்தா மாத்தாள் மரியாள் 2 சகோதரி இருக்காங்க. பொதுவாக இயேசு வந்தார்னா நிறைய பேர் கூட வருவாங்க, சீசர்கள் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணணும் இல்லையா. அப்போ அநேக காரியங்களை குறித்து கலங்குறா, வேலையை குறித்தே கலங்குறா, இந்த வேலை எடுக்கு அந்த வேலை எடுக்கு. ஆனால் இந்த அம்மா மரியாளம்மா என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய சமூகத்திலே உட்காந்துட்டாங்க வார்த்தையை கேட்க. அப்போ இவன் அநேக வேலையை குறித்து கலங்குறா. நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குறாய். தேவை நினச்சி கலங்கியிருக்கலாம், வேலையை நினச்சி கலங்கியிருக்கலாம். இவன் தனியாக போய் வேலை செய்கிறேனேன்னு கலங்குறான். ஐயோ இந்த வேலையை நம்ம எப்படி செய்ய போகிறோம், இவன் பாட்டுக்கு நிம்மதியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டாலேன்னு. நான் சொன்னேன், வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கல உங்களுடைய சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது ஆனந்தம். அவருடைய பாதத்தையே நீங்கள் தெரிந்து கொள்கள், உங்கள் இருதயம் பூரிப்பாகும், சந்தோஷமடையும். அந்த கலக்கம் கண்டிப்பாக நீங்கி போகும், நீங்கள் கெம்பிரித்து பாடுவீங்க. பாருங்கள், மரியாள் ஆண்டவர் பைபிளை எழுதி வச்சுட்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டே கலங்காத. ஐயோ வேலை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா, கலங்காதீங்க, நல்ல சோத்திரத்தோடு அந்த வேலையை பாருங்கள். எனக்குலாம் ஊழிய வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆண்டவரே நான் தனியாக இருந்து இப்படி கஷ்டப்படுறேனேன்னு நினைப்பேன். ஆண்டவர் ஆனால் நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது பலன் தராரு. ஏற்ற வேலை பிள்ளைகளை உனக்கு உதவியாக தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுவரை நான் வெயிட் பண்ணணும். கலங்கிறதுனால எனக்கு ஒரு லாபம் கிடையாது. அப்போ நான் ஆண்டவர் திடப்படுத்துகிறார், என்ன தேற்றிடுவார். ஊழிய வேலைன்னா ரொம்ப ஓவராக இருக்கும் எனக்கு. அம்பிட்டு செய்தி எடுக்கணும், பைபிள் படிக்கணும், ஊழியத்துக்கு போகணும், எவ்வளவோ வேலைகள் இருக்கும், வீட்லேயும் நான் தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் நான் சில வேலை கலங்குவேன், ஆண்டவரே இதெல்லாம் பிள்ளையை எடுத்து செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற வேலை உயர்த்தபடி பலத்தகரத்துக்குள்ளே அடங்கிடு, நான் உனக்கு பலன் தருவேன். இதுவரையும் பலன் தந்தார், இதுவரையும் கிருபை தந்தார், இன்னும் தருவார். அதே மாதிரி அநேக காரியங்களை பற்றி நீங்கள் கலங்குறீங்களா, கலங்காதீங்க. ஆண்டவர் பாதவியில் உட்காருங்க. என்ன வேலை கிடந்தாலும் நான் அப்படியே உட்காந்துருவேன். யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, கதை திறந்துவிட்டு நான் பாட்டுக்கு ஜெபத்தில் உட்காந்துருவேன். ஜெபந்தான், ஒரு பாதபடியில் உட்காருங்க. நீங்கள் உட்கார்ந்தன்னா உங்கள் கலக்கமெல்லாம் நீங்கி உங்கள் இருதயம் ஆனந்த கழிப்படையும், உங்கள் இருதயம் சமாதானம் நிரம்பும், சந்தோஷத்தால் நிரம்பும். அவர் சமூகத்தில் ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரும் உண்டு. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய இருதய கலக்கத்தையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார், இருதயத்தை பூரிப்பாக்குகிறார். உங்கள் இருதய விரும்பினதை கர்த்தர் தருகிறார். எதை குறிச்செல்லாம் கலங்கி நிற்கிறீங்களோ அந்த கலக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது இப்போதே நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போய்கிறது. தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கலக்கம் இருக்கோ, என்னென்ன குழப்பம் இருக்கோ, என்னென்ன தேவையில் இருக்கோ, என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ, என்னென்ன வியாதியில் இருக்கோ, அது நசனா இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. கலக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதான ஆண்டவரே அப்பா மனமுறிவு நீங்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. தகப்பனே, அவங்க வேண்டுதலை கேட்டு அந்த வேண்டுதலின்படி செய்து கலக்கத்தை எடுத்து போடுவீராக. ஆமென் ஆண்டவரே. கசப்பான வேறு யாருக்குள்ளே இருக்கோ அதை பிடுங்கி எறிவார்களாக. எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரம் பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஆண்டவரே பல வேலை குறித்து யார் கலங்குறாங்களோ அந்த கலக்கத்தை நீக்கி உடைய பாதவடியில் அமர ஆனந்த சந்தோஷனால் நிரப்பப்பட அனுக்கிரம் பண்ணுவீராக. ஓராக அதிகாபாவாலாவாரோ ஃபயர் இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பவர் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய வல்லமை இறங்கி எல்லாருடைய கலக்கத்தை எடுத்து போடுகிறதுக்கா நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ராக அதிகாபாவாலாவாரோ கர்த்தர் தாமே ஆமே. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு
ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.